ஹே ஆல், ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. நேற்று நைட்டு நான் இது தாங்க செஞ்சேன். ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக இருந்தது. நான் அடிக்கடி இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் இது தான் செய்வேன். நல்ல சின்ன வெங்காயத்தை இது போல் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் அதிகமாக போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் இதில் பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிட்றனால பச்சை மிளகாய் சேர்க்கல. கருவேப்பிலையை அப்படியே எடுத்து வைக்கிற மாதிரி சேர்த்துட்டேன். ஏன்னா அவங்க தொண்டையில் சிக்கக்கூடாது இல்லைங்களா. தம்பிலாம் பல்லே இல்லை, அதனால தான். இது கூட பாதி அளவு கோதுமை மாவும் பாதி அளவு ராகி மாவும் சேர்த்துக்கிறேன். ராகி மாவும் கோதுமை மாவும் ஈக்குவலாக சேர்க்கும்போது நல்லா பஞ்சாட்டம் சூப்பராக வரும். அதுக்காக தான் ரெண்டையும் ஈக்குவல் ரேஷியோவில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஆன்லைனில் இது போல் ஏர்டைட் கிளிப்பு வாங்கியிருந்தேன். இது நான் ஃபஸ்ட்டு வேண்டான்னு சொன்னேன். ஆனால் வாங்கினதுக்கப்புறம் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால தான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இது சட்னி கூட நான் தொட்டு சாப்பிட போகிறேன். அதனால் பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு வரமிளகாத்தூள் சேர்த்துட்றோம். ஏன்னா நான் பச்சை மிளகாய் சேர்க்கல. நீங்கள் வரமிளகாத்தூள் பச்சை மிளகாய் 2 சேர்த்துட்டிங்கன்னா சுருக்குடு சூப்பராக இருக்குங்க. இது கூடவே கொஞ்சம் டைஜஷனுக்காக ஜீரகத்தையும் நல்லா பொடி பண்ணி சேர்க்க போகிறேன். நீங்கள் ஜீரக பொடி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. பேட்டர் இப்போ தண்ணி ஊற்றி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியானது, ஹெல்த்தியானது கூட. நீங்கள் இந்த மாதிரி பிசையும் போது சரியான கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சிட்டிங்கன்னா போதும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. எடுத்து ஊற்றி நம்ம கையில் வச்சு அழுத்தக்கூடிய அளவுக்கு இருக்கணும். சரியான கன்சிஸ்டன்சி வந்ததும் நான் சொல்கிறேன். அவ்வளோதாங்க. இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. நீங்கள் பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் பிசறிக்கலாம். இப்போ தோசைக்கல் சூடானதும் அதில் வச்சு அப்படியே தட்டி விட்டு ஃபுல்லாக பரப்பி விட்டு எடுக்க போகிறோம். உங்களுக்கு கை சுட்டுதுன்னா அதில் நீங்கள் தண்ணி தொட்டு கூட செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். ஆனால் இது வேக வைக்கிற டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கும். ஃபஸ்ட்டு போட்டு விட்டதும் உடனே திருப்பி போட்டுட்டு அது மேலேயே நல்ல எண்ணெயை 2 ஸ்பூனாட்ட ஊற்றி நல்லா விட்டுட்டிங்கன்னா அந்த மீடியம் ஃப்ளேமில் கல்லோட சூட்டில் அந்த வெங்காயம்லாம் நல்லா வெந்து வந்துடும். இல்லை நீங்கள் வெங்காயத்தை லைட்டாக வதக்கி கூட போட்டுக்கலாம். ஆனால் இது போல் செஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரொட்டியை நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம். ஆனால் இது கூட கொஞ்சமாக சட்னி, தேங்காய் சட்னி அரைச்சி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் அப்படியே கோதுமை மாவில் கூட செய்யலாம். அதுவுமே டேஸ்ட்டாக தாங்க இருக்கும்.